வருக வருக என வரவேற்கிறோம். வெல்கம் டு சினி ஆக்டர் மிஸ்டர் அன்பு அண்ணன் யோகி பாபு அண்ணா பிரசன்ஸ் ஜேபி நட்டு டிராஃபி 2025. இந்த டோர்னமெண்ட் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து கூட நிறைய டீம் வந்து விளையாடி இருக்காங்க. மொத்தம் 16 டீம் விளையாடி இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு 4 டீம் ஃபைனலிஸ்ட் ஆகிருக்காங்க. இன்னைக்கு டேல இந்த டோர்னமெண்ட்கான பரிசு தொகை முதல் பரிசு 2 லட்சம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, மற்றும் இரண்டாவது பரிசு 1 லட்சம் ரூபாய் மற்றும் வெற்றி கோப்பை, மற்றும் மூன்றாவது பரிசு 50,000 மற்றும் வெற்றி கோப்பை, மற்றும் நான்காவது பரிசு 50,000 மற்றும் வெற்றி கோப்பை. இந்த பரிசு தொகைக்கு வந்து முக்கிய காரணம், இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படி யாருன்னு கேட்டிங்கன்னா கட்டாயமா யோகி பாபு அண்ணாவை சொல்லலாம். கட்டாயமா அவங்க மூலியமா இந்த டோர்னமெண்ட் வந்து பாசிபிளாக இருக்கு இன்னைக்கு டேல. அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட்டர்ஸ் நமக்கு இங்கே இருக்கிற பாபு சார், செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன், அவருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எந்த டோர்னமெண்டாக இருந்தாலும் வந்து பாபு சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு. அதே சமயம் கிரிக்கெட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் அதனைத் தொடர்ந்து ராஜி சார் அவர்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. ஜாயின்ட் செக்ரட்டரி சார் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன், அவருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் யாருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சக்தி அண்ணா அவர்களுக்கு, ராயல் ஃபுட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஸோ எல்லாருமே வந்து ஒரு தோழமையோட கூட இருந்து இந்த டோர்னமெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்தது சந்துரு சார் அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ. சந்துரு சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நடராஜன் சாரோட பர்சனல் மேனேஜர் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து வெரி குட் பர்சன். ஸோ அவரும் இந்த நேரத்தில் வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். மற்றும் ஸ்பான்சர்ஸ், இந்த டோர்னமெண்ட்டுக்கு ஸ்பான்சர்ஸ், சப்போர்ட்டர்ஸ், வியூவர்ஸ், வாட்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நலம் விரும்பிகள் அனைவருக்கும் வந்து நேரத்தில் நன்றியை தெரிவித்தோம். அது மட்டும் இல்லாமல் பெயர் ஏதாவது மறந்து இருந்து பெரியவங்க யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து விழா குழுவின் சார்பாக ஜேபி நட்டு டிராஃபி சார்பாக வருக வருக என வரவேற்பு அளிக்கிறோம். மற்றும் முக்கியமான ஒரு நன்றி யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட் காவல்துறைக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களோட வருகைக்கும் நன்றி. இந்த டோர்னமெண்ட் முழுதாகவும் சரி, அது மட்டும் இல்லாத நேரங்களையும் இந்த இடத்தை வந்து ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு வந்து காவல்துறைக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் ரசிகர்கள் பெரியவங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிரிக்கெட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி சேலம் கிரிக்கெட் எப்படின்னு தெரியாது. பட் இன்னைக்கு நாளில் சேலம் வந்து ஒரு கிரிக்கெட்டுக்கு அடையாளமாக மாறி இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் அன்பு அண்ணன் நட்டு அவர்கள். அவரோட பெயர் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இல்லாமல் உலக அரங்கில் வந்து ரொம்ப சத்தமாக ஒழிச்சிருக்கு அப்படின்னா அவரோட திறமை மற்றும் ஊக்குவிப்பு, இங்கிருந்த சப்போர்ட், இந்த ஊர் மக்களாக இருக்கட்டும், கூட பயணித்த நண்பர்களாக இருக்கட்டும், அனைவரின் சார்பாகவும் வந்து அவரோட பெயர் வந்து எல்லா இடத்துலையும் கேட்குது அப்படின்னா அந்த எல்லா கிரெடிட்டும் வந்து நமக்கும் அவருக்கும் தான் சாரும். இந்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலான டே. பிகாஸ் ஒரு டோர்னமெண்ட், அந்த டோர்னமெண்ட்க்கு இவ்வளோ பேர் கேதர் ஆகிருக்காங்க அப்படின்னா கோல்டன் ஹார்ட். ஸோ நல்ல மனிதர்கள் அவங்க செய்கிற ஒரு நல்ல காரியத்துக்கு வந்து இவ்வளோ பேர் வந்து ஒன்றா சேர்ந்துருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இங்கே வருகை தெரிஞ்சிருக்கவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. இன்னும் சில நேரங்களில் வந்து இந்த டோர்னமெண்ட்கான வின்னர் ரன்னர், இந்த டோர்னமெண்ட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ண யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அவார்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். ஸோ விளையாட கிரிக்கெட்டர்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். இது ட்ரீம் டோர்னமெண்ட். இந்த கிரவுண்டை விளையாடுறது, இந்த டோர்னமெண்ட் விளையாடுறது அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கனவு. அந்த கனவு வந்து இந்த டோர்னமெண்ட் மூலிமா நிறைவேறும். இதே போல் நிறைய டோர்னமெண்ட் அப்கமிங் டேஸ்லேயும் வரும். அதனால் இந்த டோர்னமெண்ட் போலேயே அடுத்த டோர்னமெண்ட் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சார், இட்ஸ் டைம் டு வெல்கம் அவர் ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் அன்பு அண்ணன் யோகி பாபு அண்ணா வந்து வெல்கம் பண்ணுறோம். இருக்கிற அனைவரும் கைத்தட்டி அண்ணனை வந்து வெல்கம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் நல்லா சத்தமா எனர்ஜியோட இந்த 2 மிகப்பெரிய ஜாம்பவான்கள் இந்த நேரத்தில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கோம். கோடான கோடி இதயங்களின் சொந்தக்காரர்கள் இந்த இருவருமே. அதை தொடர்ந்து அன்பு அண்ணன் பாபு சார் அவர்களையும் இந்த நேரத்தில் வெல்கம் பண்றோம். செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் ராஜி சார் அவர்களே வந்து நேரத்தில் வெல்கம் பண்றோம். ஜாயின்ட் செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் சக்தி சார் அவரையும் நேரத்தில் வெல்கம் பண்றோம். ராயல் ஃபுட்ஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் அவரையும் நேரத்தில் வெல்கம் பண்றோம். அடுத்து வந்து சந்துரு அண்ணா அவர்களை நேரத்தில் வெல்கம் பண்றோம். ரொம்ப பிஸி மேன். அண்ட் சந்துரு அண்ணா வந்து டிஎன் நடராஜன் அண்ணாவோட பர்சனல் மேனேஜர். அது மட்டும் இல்லாமல் வந்து த ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோவோட சிஇஓ. ஸோ அவங்களை நேரத்தில் வெல்கம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வருகை தந்திருக்கும் திருமூர்த்தி ஆறுமுகம் சாரை வந்து வெல்கம் பண்ணுறோம். சண்முகா காலேஜ் சிஇஓ. சாரி, தேங்க்யூ.
உடன் இருக்கும் அவங்களோட டீம்மேட்ஸ் அவங்களுக்கே வந்து நாட்டில் வந்து வருக வரவேற்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் சார். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி வந்து தமிழ்த்தாழ் வாழ்த்து ஒழிக்கப்படும். அனைவரும் எழுந்து நின்று அதுக்கு மரியாதை கொடுத்தோம்னா அருமையாக ஒரு மூமெண்ட்டாக இது இருக்கும். தமிழ்த்தாழ் வாழ்த்து. நீராடும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராடும் வதனமென திகழ்வரதர் கண்டமிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. தேங்க்யூ ஸோ மச். ஜேபி நட்டு சார்பாக இங்கே இருக்கும் விழாக்குழுவின் சார்பாக ஆர்கனைசர் சார்பாக மரியாதை மற்றும் கேடயம் வந்து வழங்கும் விழா. முதல்ல அன்பு அண்ணன் யோகி பாபு அண்ணா வந்து வெல்கம் பண்ணுறோம். நட்டு அண்ணா அவர்கள் ஜேபி நட்டு டிராஃபி சார்பாக ஜேபி பெவிலியன் சார்பாக அவருக்கு மரியாதை செலுத்துவார். இன்னும் சத்தம் பத்தலாம்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல எனர்ஜியா பண்ணலாம். நன்றி. அதனைத் தொடர்ந்து பாபு சார் அவர்களுக்கு செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பாபு சார் அவர்களுக்கு நம்மளால் அன்பான நட்டு அவர்கள் மரியாதை செலுத்தி நினைவு கேடயம் வழங்குவார். followed by ராஜி சார் அவர்களுக்கு ஜாயிண்ட் செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் அவர்களுக்கு நட்டு அவர்கள் மரியாதை செலுத்துவார். அதைத் தொடர்ந்து சக்தி அண்ணா அவர்களுக்கு ராயல் ஃபுட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் சக்தி அண்ணா அவர்களுக்கு அன்பான நடராஜன் அண்ணா அவர்கள் மரியாதை செலுத்துவார். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எனர்ஜி குறைஞ்சிட்டே வருது. இதனைத் தொடர்ந்து அன்பண்ணன் சந்துரு அண்ணா அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்டுடியோ அன்பண்ணன் நட்டு அண்ணா அவர்களின் பர்சனல் மேனேஜர் சந்துரு அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறார். இதனைத் தொடர்ந்து திருமூர்த்தி சார் அவர்களுக்கு அன்பான நட்டு அவர்கள் மரியாதை செலுத்துவார். முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேடையில் அமர்ந்திருக்கும் சீஃப் கெஸ்டர்ஸ் அவங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய வெல்கம் கொடுத்தாச்சு. மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கும் பெரியவங்களுக்கு அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய கிளாப் கொடுத்துடலாம். ஏன்னா இங்கே வருகை தரதே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எங்களுக்கு. முக்கியமாக நீங்கள் தான் எங்களுக்கு வந்து பெரிய ஊக்குவிப்பாக இருந்திருக்கீங்க. ஊர் பொதுமக்கள், அது இங்கே இருக்கிற கிரிக்கெட் நலம் விரும்பிகள், எங்களோட சப்போர்ட்டர்ஸ், அண்ணன் தம்பிங்க எல்லாருமே வந்து சின்ன சின்ன கிரவுண்ட் ஸ்டாஃப்லேருந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த டோர்னமெண்ட் கம்பேரிங் பண்ணவங்க ஈஸியான ஒரு டோர்னமெண்ட்டாக இது இல்லை. ஏன் அப்படின்னா மழை காரணமாக நிறைய நாள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணி டோர்னமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே விளையாட டீமுக்கும் நல்லாவே தெரியும், அங்கே ஒர்க் பண்ண டீமுக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும். பின்னாடி பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நேற்று காலையில்
மேட்ச் ஃபுல்லாக நடந்தது. பட் இன்னைக்கு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக மழை, அதுக்கு முந்தின நாளும் மழை இருந்தது. இந்த கிரவுண்ட் ரொம்ப டேமேஜாக இருந்தது. நான் சென்னையிலேருந்து வரும்போது வந்து வீடியோ அனுப்பிச்சிருந்த போது ரொம்ப கஷ்டம்டா அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருந்தாங்க. பட் இருந்தாலும் அடுத்த காலையில் கூப்பிடும் போது ரெடி பண்ணிட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு வார்த்தையில் முடிஞ்சிச்சு. ஆனால் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கிரவுண்டை ரெடி பண்ணாங்க. இப்போ பின்னாடி அமர்ந்துருக்காங்க பசங்களுக்கு, இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு, நட்டோனா பின்னாடி இருக்கிற வருங்கால நட்டுகளுக்கு பெரிய கிளாப் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும். எப்போ இல்லாத அளவுக்கு ஒரு விதை அது பெரிய ஆலமரமாக மாறி எல்லாருக்கும் நிழல் தர மாதிரி சேலத்தில் உதயமான ஒரு ஆலமரம் அன்பு அண்ணன் நட்டு அவர்கள். ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது ஒரு பொழுதுபோக்கு மட்டும் இல்லாமல் அது பெரிய விளையாட்டு, மனபலம், வாழ்க்கையிலையும் சரி அது பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் தான் அன்பு அண்ணன் நட்டு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கிளாப் பண்ணிருக்கேன். எப்பயுமே எமோஷனல் தான் எனக்கு அவரு. ஏன் அப்படின்னா தோன்றி புகழ்ந்தவருக்கு தோன்றுக அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல அண்ணனோட புகழ் வந்து இந்தியா மட்டும் இல்லாம உலக அரங்கில் ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல போயிட்டு நட்டுவை தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னாலும் கிரிக்கெட் தெரிஞ்சவங்க கட்டாயமா ஐ நோ ஹிம் யாக்கர் கிங் அப்படின்னுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பேர் எடுத்திருக்காங்க. அதே போல அந்த ஆசை இப்போ நான் அண்ணனை பத்தி பேசுற மாதிரி பின்னாடி அமர்ந்திருக்கவங்களா இருக்கட்டும், தமிழ்நாடு லெவலில் இருக்கட்டும், இங்கே டிஸ்ட்ரிக்ட் செலக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க மூலியமா இன்னொரு புதிய நட்டு, ஏன்னா இப்போ 35, 38, 40 ஆயிடுச்சுன்னா அவர் ரிட்டையர்மெண்ட் அலௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கிரிக்கெட்ல சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க சாரிண்ணா ரியல் ஃபேக்ட் சொல்றேன். ஏன்னா கிரிக்கெட்க்கு ஒரு டைம் இருக்கு, டியூரேஷன் டைம் இருக்கு. பட் சப்போர்ட்டிங்க்கு வந்து டைம்ன்றது லாஸ்ட் பிரீத் வரலாம் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கட்டாயமா பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கு வந்து எல்லாருமே இங்கே இருக்காங்க. ஸோ யாரெல்லாம் மேலே வரணும்னு ஆசைப்படுறீங்களோ, கிரிக்கெட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், சார் சத்தியமூர்த்தி சார் வந்து இணைந்திருக்காங்க. ஒரு காலேஜ் நிறுவனம் உள்ளே இருக்காங்க. ஸோ எஜுகேஷன் வைஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் அப்படின்னாலுமே பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணுங்க. அதே போல் சந்துரு சார், அன்பண்ணன், யோகி பாபா அண்ணா முறையாக நேரில் பார்க்குறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஒரு எளிமையான மனிதர் அன்பு அண்ணன். தெரியும் அவங்களோட விஷயங்களை நான் நிறைய படிச்சிருக்கேன், நிறைய வீடியோஸ் மூலிமா பார்த்துருக்கோம், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கோம். பட் அருகாமையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கோடான கோடி மக்களின் வந்து அன்புக்கு சொந்தக்காரர். ஏன்னா அண்ணனை பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஏன் பிடிக்காது, ரொம்ப நல்ல மனுஷன் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த நல்ல பேரும் சம்பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாளில் ஒரு சூப்பர் ஸ்டார், காமெடி சூப்பர் ஸ்டார்னு கூட அண்ணன் சொல்லலாம். அந்த பட்டத்துக்கு வந்து நிறைய போட்டிலாம் இருக்கு. தாராளமாக அண்ணனுக்கு பொருந்தும். ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் வந்தது. ஏன்னா எவ்வளோ பிஸின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பிஸிக்கு நடுவுலையும் இங்கே வந்திருக்காங்க. அதனால வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ப்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த இடமே நிறைஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப இதாக இருந்திருக்கும். ரொம்ப சைலண்டாக நடக்குது. சிம்பிளி பட்ஜெட்டாக நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி ரொம்ப சிம்பிளாக நடந்திருக்கு. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பக்கத்தில் நின்று பார்க்கறதுக்கோ பேசுறதுக்கோ பழகிறதுக்கோ நேரம் இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தவங்களுக்கும் நீங்கள் வந்ததுக்கும் ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. ஆக்சுவலி நீங்கள் வரும்போது பிளான் பண்ணதுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் பிளான் பண்ணியிருப்பாங்கண்ணா. ஓகே. அண்ட் தென் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா பாபு சார். ஸோ எந்த டோர்னமெண்ட் இருந்தாலும் டிஸ்ட்ரிக்டில் எங்கள் லெவலில் இருந்து பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க பாபு சாருக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கிரிக்கெட் அப்படின்றது, கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு எவ்வளோ எமோஷனல் தெரியும். இன்னைக்கு நாளில் சப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்றது ஏணி, தங்க ஏணின்னு சொல்லுவாங்க அது. ஸோ அந்த ஒரு தங்க ஏணி தான் வந்து நான் பாபு சாராக பார்க்குறேன். பிகாஸ் நிறைய யங்ஸ்டர்ஸ் ஒரு வழி தெரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் போ, அப்படி விளையாடு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு கொண்டு போகணுன்ற ஒரு ஆசான் அன்பு பாபு சார் அவர்களுக்கு அந்த நேரத்தில் பெரிய கிளாப் பண்ணிக்கிறோம். பசங்களா நீங்கள் எக்ஸ்ட்ரா கை தட்டணும். அதை தொடர்ந்து ராஜி சார் அவருக்கும் அந்த நேரத்தில் பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். ஜாயின்ட் செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் சாருக்கு வந்து பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிரிக்கெட்ன்றது, ஏன்னா நான் கிரிக்கெட் அப்படின்றாலும் நிறைய கிரிக்கெட்டை பற்றி பேசுவேன். கிரிக்கெட் அப்படின்றது நிறைய பேருக்கு எட்டாக்கணி. இன்னைக்கு நாளில் வந்து ஐபிஎல்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, ஐஎஸ்பிஎல் ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு, டிஎன்பிஎல், இந்த மாதிரி வந்து நிறைய ஃபார்மேட் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டை விளையாடணும் அப்படின்னா ஒரு டேரக்டாக நீங்கள் ரஞ்சி ஆடணும், டிஸ்ட்ரிக்ட் ஆடணும், லெவல் கிரிக்கெட் ஆடணும் அப்படின்ற மாதிரி விஷயம் போயிட்டு இப்போ ஐஎஸ்பிஎல், டிஎன்பிஎல் அப்படின்னு கலர்ஃபுல் லீக்ஸ் வந்திருக்கு. அந்த லீக்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாவே மேலே போகலாம் அப்படின்றதுக்கு வந்து நான் சொல்லணும் அவசியம் இல்லை. மறுபடியும் நட்டா நான் வந்து ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். ஸோ அதனால நமக்கு கிடைச்சிருக்க பிளாட்ஃபார்ம், நமக்கு இந்த ஒரு அட்மாஸ்பியர், இங்கே இவ்வளோ இருக்க சப்போர்ட் இருக்கும் போது கட்டாயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இணைஞ்சிருக்க அனைவருக்கும் வந்து மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சாருக்கும் ரொம்ப நன்றி, ராயல் ஃபுட் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் சார், சக்தியண்ணா அவங்களுக்கும் நன்றி, அண்ட் சந்துரு சாருக்கும் ரொம்ப நன்றி. இட்ஸ் வெரி நைஸ் பர்சன், ஸோ ஜாலியான ஒரு பர்சன். அவங்களுக்கு மேலே இருக்க அனைவருக்கும் நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். Thank you.
அமர்ந்திருக்கவங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி. அன்வன் யோகி பபானா முன்னிலையில் இந்த டோர்னமெண்ட் பிரசன்ட் பண்ணி 2025 ஜேபி நட்டு ட்ராஃபி நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண வீரர்களுக்கான அவார்ட் டைம் இது. மோஸ்ட் டிஸ்மிசல் அவார்ட். இந்த அவார்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி நிக்கில், ஸ்பாண்டன் கிரிக்கெட் கிளப், கேரளா. ஏன்னா அவர் ஒரு நல்ல ஃபீல்டர், அதே சமயம் நேற்று டேல வந்து ஒரு சூப்பர் பர்ஃபார்மர், பேட்டிங் பர்ஃபார்மர். ஐ திங்க் அவங்க வந்து இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். டீம்மேட்ஸ் யாராவது வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். நேற்று இந்த கிரவுண்டில் அந்த மேட்சை பார்த்துருந்தீங்கன்னா அவர் எப்படி விளையாட நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பசங்க பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பரான ஒரு கேம் விளையாடிருந்தாங்க. 2 பாலுக்கு 2 6 அடிக்கணும் போது ஒரு 6 அடிச்சிட்டாரு. அதுக்கு முன்னாடி இன்னொரு பிளேயர் ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க. பட் லாஸ்ட் பால்ல வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் வந்து நம்ம கேம் வின் பண்ணியிருந்தாங்க. இட்ஸ் வெரி த்ரில்லர். சூப்பரான ஒரு மேட்ச், மறக்க முடியாத ஒரு இன்னிங்ஸ் விளையாடிட்டார் நிக்கில். கலைஞர் அவர்கள் சேலம் கிரிக்கெட் அசோசியேஷன் மெம்பர் அவர்கள் பிரசன்ட் பண்ண ஒரு யங்ஸ்டர், ஒரு நல்ல பர்ஃபார்மர், தி ஃபியூச்சர் ஆஃப் சேலம் கிரிக்கெட் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார். அண்ட் பெஸ்ட் பவுலர் அவார்ட் இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பவுலர் அகில் சஞ்சீவ், ஸ்பாண்டன் கிரிக்கெட் கிளப், அகைன் ஃப்ரம் கேரளா. ராஜ்குமார் சார் அவர்களை வந்து மேடைக்கு வெல்கம் பண்றோம். சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன். அடுத்தது பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்ட். இந்த டோர்னமெண்டோட பெஸ்ட் பர்ஃபார்மர். இந்த அவார்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஜே கிருத்திக் அவர்களுக்கு, சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் லெவல். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய பர்சனை வெல்கம் பண்றோம். சந்தோஷ் சார் அவர்களை வந்து மேடைக்கு வெல்கம் பண்றோம். யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஃபாதர், தி ப்ரவுட் ஃபாதர். ஒரு நல்லா கிளாப் பண்ணலாம். பிகாஸ் இந்த ஸ்டேஜ், இந்த பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது பெரிய விஷயம். எல்லா ஃபாதரும் வந்து கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களாம் கிடையாது. பட் he done it. This proud father today. இன்னும் ஹை லெவலில் போனோம்னு சொல்லிட்டு நாங்கள் விஷஸ் பண்ணிக்கிறோம். ஐபிஎல், டிஎன்பிஎல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா என்ன உயரம் தொட முடியுமோ அந்த உயரத்தை வந்து நீங்கள் அடைய விஷஸ் பண்ணிக்கிறேன். And again, the top performer award. இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புவனேஸ்வரன் மாருதி கிரிக்கெட் கிளப், திருப்பூர். இந்தியாவுக்கு ஒரு புவி எப்படியோ அதே போல திருப்பூருக்கு இந்த புவி. வேற அருண் புவி நேற்று வந்து ஒரு ஸ்பெல் போலிங் போட்டுருந்தாங்க ரொம்ப முக்கியமான கேம்ல. அவர் 3 ஓவர் போலிங் போட்டாரு. 3 ஓவரோட பால் தொடர்ந்து அப்படியே விக்கெட் அந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ ஸ்பெஷல் பர்ஃபார்மர், ஐ கால் him to collect the award, the top performer of the season. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு திருமூர்த்தி சார் அவர்களை வெல்கம் பண்றோம். ஹார்ட்லி இன்னைக்கு டேல அவரோட பர்ஃபார்மன்ஸ் மிஸ் பண்றோம் நாங்க, due to some bad weathers. The third most valuable player of the tournament. So இந்த அவார்ட் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு, ஹாஃப் கிரிக்கெட் கிளப், பழனி. ஸோ இந்த அவார்டை கொடுக்கிறதுக்காக ரவி சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சமா எனர்ஜி டவுன் ஆயினே இருக்கு. கைதட்டுங்க, உடம்புக்கு நல்லது. அமெரிக்காவில் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அமெரிக்காவை வந்து எடுத்துக்காட்டு சொல்லி தான் நம்ம வீட்டில் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது, ஊர்ல நிறைய விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர்லயே நிறைய கண்டுபிடிச்சாங்க. கை தட்டுங்க, ரத்த ஓட்டம் நல்லா சீராகும், எனர்ஜியா இருப்பீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உடம்பு. ஓகே, ரொம்ப நல்லது. அடுத்தது வந்து செகண்ட் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வி அருண்குமார் அவர்களுக்கு, நடராஜன் கிரிக்கெட் கிளப். அவார்டு மட்டும் இல்லாம 5000 ரூபாய் கேஷ் பிரைஸும் வந்து பிரசன்ட் பண்றோம். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு ராஜு சார் அவர்களை வந்து வெல்கம் பண்றோம்.
Thank you. Next, this award is the big award for the players. The 16 teams, almost 230 players. Different matches, different teams, different performance. So in the award, maximum யாருக்கு வந்து எலிஜிபிளா இருக்கும் அப்படின்னா ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜே கௌரி சங்கர் அவர்களுக்கு the player of the series, the Salem District Cricket Association President level, the player of the season. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு பாபு சார் அவர்களை வெல்கம் பண்றோம். The cash prize 10,000 rupees for the player of the season. பேட்டர் பவுலர்லாம் தாண்டி ஆல்ரவுண்டர் வந்து கேமை இன்னும் எக்ஸ்ட்ரா என்ஜாய் பண்ணுவாங்க வித் பேட் அண்ட் பால். என்ஜாய் இட் லாட் பிகாஸ் நேற்று டேல பர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. வெல் பிளைட் கௌரி அண்ட் டீம்மேட். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th prize, 3rd, 2nd அண்ட் வின்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடி இங்கே வருகை தந்திருக்கும் ஆனரபிள் சீஃப் கெஸ்ட் அன்பன் அண்ட் யோகி பாபா நான் வந்து வெல்கம் பண்ணி ஸ்பீச் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். ஸ்போர்ட்ஸ் படம் தான் என்ன பேசிட்டு போயிடலாம். எல்லாரும் வணக்கம்மா. நான் இருனா பேச முடியாம நான் எதுவும் போட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நட்ராஜ் அவர் சொன்ன மாதிரி, பிரதர் சொன்ன மாதிரி நிறைய நட்ராஜ் உருவாகணும். ஏன்னா டெல்லுங்கிற மாதிரி 43 வயசுல கூட நம்ம ரிட்டையர்ட் ஆகலாம். நமக்கு சப்போர்ட் பண்ணணும் இவங்கெல்லாம். அந்த மாதிரி இப்போ இருக்கிற யங்கஸ்ட்டுக்கு நம்ம கப்பு கொடுத்து முக்கியம் இல்லை சார், அவங்களுக்கு பின்னாடி பயங்கர பேக் போனாக இருக்கணும். ஏன்னா 97, 98 எங்களுக்கு யாரும் இல்லை. இப்போ உங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாங்களாம் இருக்கோம். ஆல் த பெஸ்ட். எல்லாரும் வெற்றி அடைய நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்தது வந்து பாபு சார் அவர்களை நேரத்தில் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்போ இந்த ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஒரு ஐபிஎல் மாதிரி தெரியுது எனக்கு. அந்தளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. இப்போ 16 டீம் வந்திருக்கு. அதில் ஒரு கேரளா வந்திருக்கு. நடராஜன் இன்னும் ரெக்வஸ்ட் அடுத்த வருஷம் என்னன்னா கேரளா மாதிரி எல்லா ஸ்டேட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்த நெக்ஸ்ட் இயர் பண்ணணும். அது ஆசை. ஜேபியும் நடராஜ் சேர்ந்து அடுத்த வருஷம் கேரளா மாதிரி ஆந்திரா எல்லா டீமும் இங்கே வந்து ஆடணும். அது எங்கள் அசோசியேஷன் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறது எங்களுக்கு அதாவது சந்தோஷம். இன்னொன்று, இந்த எங்கள் அசோசியேஷன் ஒரு டீம் கொடுத்தோம். அதுக்கு ஜேபியும் நடராஜன் சேர்ந்து ஃபீஸே வாங்கலை. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கூட வாங்காம விட்டாங்க. அது எனக்கு நடராஜன் கூட வாக்குவாதம் வந்துச்சு. அதை கொடுத்தா தான் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஃபீஸ் கொடுத்தா தான் வியாதி சரியாகும். அது மாதிரி கொடுத்தா தான் நான் கப்படி போடணும். அது மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அதேமாரி இந்த ப்ரைஸ்லாம் உருவாக்குறதுக்கு இது மாதிரி எங்கள் அசோசியேஷன் சார்பில் நடராஜன் கிரவுண்டுக்கும் மற்ற அந்த எல்லா கேட்டகரிக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ எங்கள் அசோசியேஷன் ஜேபியும் நடராஜ் என்ன சொல்கிறாங்களோ அதை பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே தான் எல்லாம் பிளேயர்ஸ் வருவாங்க. இது மாதிரி சின்ன மட்டிலாம் வந்து இத்தனை பிளேயர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நடராஜன் கேம்ப்லேயே அந்த வந்து 2 பேர் ஸ்டேட் ஆடுறாங்க. அதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மாதிரி ஜேபியும் நடராஜும் உழைச்சி இந்த பசங்களை உருவாக்குறது வந்து உண்மையிலுமே இந்த புள்ளறியுது நினச்சா அந்தளவுக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நடராஜன் மாதிரி 10 நடராஜனும் 10 சச்சினும் நீங்கள் உருவாக்கி எங்களுக்கு கொடுக்குறீங்க. எங்கள் அசோசியேஷன் சார்பில் இந்தியாவுக்கு ஆட வைக்கணும், அது எங்களுக்கு ஆசை. அதேமாதிரி நடராஜனுடைய வார்த்தையை கேட்டு சுப்ரீம் ஸ்டார் வந்திருக்காரு. சுப்ரீம் ஸ்டார், ஆல் இண்டியா சுப்ரீம் ஸ்டார் சொல்லலாம். ஆல் இண்டியா சுப்ரீம் ஸ்டார்னு சொல்லிடுறேன். இது வந்து எங்களுக்கு இவ்வளோ தூரம் உறுதுணையாக இருந்ததுக்கு எங்கள் அசோசியேஷன் சார்பிலையும் ஜேபி நடராஜன் சார்பிலையும் எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து சிறப்பாக வந்து பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சினிமா ஃபீல்டில் வந்து பார்க்குறதுக்கு ஒரு 4 பேர் சினிமா பார்த்து சினிமாவுக்கு உருவாகலாம். அது மாதிரி கிரிக்கெட்லேயே வந்து ஒரு கிரிக்கெட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஷூட்டிங் விட்டுட்டு வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி சார் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட் வந்து கலந்துக்கணும்னு எங்களுடைய ரிக்வஸ்ட்டு. சிறப்பாக வந்து ஜேபியும் நடராஜ் சேர்ந்து இன்னும் சிறப்பாக பண்ணணும். எங்கள் அசோசியேட் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். இப்போ எங்கள் டீம் பார்த்தீங்கன்னா
எஸ்எஸ் ராஜன் டீம் போகுது. இப்போ எஸ்எஸ் ராஜனா என்னன்னா ஆல் இன்டர் டிஸ்ட்ரிக்ட் மேட்ச். இதில் ஆடுறவங்க இப்போ எஸ்எஸ் ராஜனில் பார்த்தீங்கன்னா இதில் டிஎன்பிஎல் எடுப்பாங்க, டிஎன்பிஎல் இல்லைன்னா ஐபிஎல் எடுப்பாங்க. அதுக்கு பேஸுக்கு வந்து இந்த நடராஜன் ஒரு வாய்ப்பு கொடுத்தது எங்கள் சேலம் ஸ்டேஷன் டீமுக்கு ஒரு பேக் போனாக இருந்துச்சு. எங்கள் டீம் நாளானைக்கு போகுது, கோயம்புத்தூர் போகுது, கோயம்புத்தூர் சென்டரு. இல்லை எங்கள் பசங்களுக்கு மேட்ச் ஆடுறது ரொம்ப பூஸ்டப்பாக இருக்குது. அதனால் நடராஜனுக்கு ஒரு தேங்க்ஸ், எங்கள் டீமுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆல் த பெஸ்ட். எங்கள் டீம் மட்டும் சொல்லலை, கேரளா டீமாக இருக்கட்டும், திருப்பூர் டீமாக இருக்கட்டும், எல்லா ப்ரைஸும் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க. முதல்ல ஃபிட்னஸ் தான் முக்கியம். எனி ஸ்போர்ட்ஸு ஃபிட்னஸ் பண்ணிவிட்டு மனசு பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டிங்கன்னா எதை வேணாலும் சாதிக்கலாம். முடியாது ஒன்றும் கிடையாது. ஆல் தி பெஸ்ட். எல்லா பேரும் சிறப்பாக உருவாங்க. அதனால் வந்து எங்கள் அசோசியேஷன் சார்பில் எங்கள் 19 சேர்மேனுக்கும் இந்த கமிட்டிக்கும் சிறப்பாக செயல்பட்டது ஃபைனல்ஸ் வந்ததுக்கு எங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் ஸ்பீச் சார். தேங்க்யூ. இதனை தொடர்ந்து வந்து இங்கே வருகை தந்திருக்கும் திருமூர்த்தி சார் அவர்களை அழைத்து இந்த வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு கேட்கிறோம். பிரதர் தேங்க்யூ. எனக்கு கிரிக்கெட்டுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, பட் எனக்கு வந்து இங்கே குறை வச்சிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நட்டு பிரதர் வந்து எனக்கு ஒரு 2-3 நாளாக தான் தெரியுங்க. ஆக்சுவலி ஐ நோ ஹிம் ஆஸ் அ செலிபிரிட்டி, ஐ நோ ஹிம் ஆஸ் அ பிளேயர், இது எல்லாமே தெரியும். பட் பர்சனலாக இவரை கனெக்ட் பண்ணது ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எங்கள் காலேஜில். நான் வந்து ஸ்ரீ சண்முகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்னு திருச்செங்கோட்டு சங்ககிரி ரோட்டில் இருக்குது. நான் காலேஜுக்கு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தோம். ஒரு 3000 ஸ்டூடெண்ட்டு. ஐ ஹவ் சீன் த கிரேஸ் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். அது பார்த்தாவே அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, there are lot of people are getting inspired by the way that he is being carried away. எல்லாரும் எல்லா விதத்துலையும் சாதிப்பாங்க, பட் ஒரு மனுஷனுக்கு வந்து பின்னாடி இவ்வளோ பேர் ஃபாலோவர் இருக்காங்கன்னா அவங்க பண்ணுற நல்ல விஷயங்கள் தான் அது. பிரதர் தேங்க்யூ ஸோ மச். யூ ஹவ் பீன் அ ரோல் மாடல் ஃபார் லாட் ஆஃப் அஸ். உண்மையை சொல்லணும்னா நானும் ஒரு 22 வருஷம் யூஎஸ்ல இருந்துட்டு இங்கே வந்து 2-3 வருஷமாக தான் காலேஜ் பார்த்துட்டு இருக்கேன். நாங்களாம் ஒன்றும் பண்ணலைங்கிறத வந்து உங்களை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது. என்ன ஆல் வி மேட் இஸ் மணி, அதை தாண்டி வேற எதுவுமே பண்ணலைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பிரதர் உங்களுக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இருக்குது, எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். நானும் உங்களோட ஒரு தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன் மலேசியாவுக்கு. 2 பேரும் உங்களுக்கு முந்தின சீட். நான் போய் இறங்கி மலேசியாவில் இறங்கிட்டு ஃபர்ஸ்ட்டு போய் வெளியே போயிட்டு இருக்கோம். அங்கே மலேசியா ஏர்போர்ட்டில் அவ்வளோ பெரிய க்ரௌடு. உள்ளே வெளியிருந்து செக்இன் பேக் வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியே பிரதருக்கு அவ்வளோ பெரிய க்ரௌடு. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை தாண்டி இன்னொரு இண்டஸ்ட்ரிக்கு உங்கள் நட்புக்காக, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக, இந்த இதுக்காக நீங்கள் பண்ணுறது வந்து இட்ஸ் பீன் அ கிரேட் ஹானர். எங்கள் ஊருக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ நாங்கள் வந்து ஐ ரெப்ரசன்ட் அன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனுங்க. இப்போ இதில் விளையாடுற பசங்க யாராவது, நாங்கள் ஜென்ரலி சத்யகுமாருக்கு தெரியும், நாங்கள் ஸ்போர்ட்ஸுக்கு தனி கோட்டா வச்சுருக்கோம். ஸோ அந்த தனி கோட்டா என்னென்னா, இஃப் இதில் யாருக்கா படிக்கிற பசங்க யாராவது இன்ஜினியரிங், ஃபார்மசி, நர்சிங், யாராவது ஐடியல் சயின்சஸ், எங்கிட்ட இருக்கிற இந்த மெடிக்கல் கோர்சஸும் இன்ஜினியரிங் கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. அது படிக்கிறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கம்ப்ளீட் ஃபுல் ஸ்பான்சர்ஷிப்பில் நாங்கள் பண்ணித்தரோம். இது எங்களால் பண்ண முடியும். ஸோ ஸ்போர்ட்ஸோட அவங்களுக்கு ஒரு டிகிரி பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு ஃபியூச்சருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தட் இஸ் சம்திங் இந்த வருஷம் இல்லை, எப்போ வேணால் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பண்ணித்தரோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. ரியலி வெரி ஹாப்பி. இது வந்து ஒரு மிகப்பெரிய வார்த்தை, ஒரு சப்போர்ட். இன்னைக்கு டே வந்து ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கிறேன் எங்களுக்கு. ஸோ எங்களோட மோட்டோவும் அதுதான். ஸோ அடுத்த லெவலுக்கு வந்து இங்கே இருக்கவங்களை கொண்டு போகணும் அப்படின்றது. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ, ரியலி தேங்க்யூ. Now I call the 4th place of the tournament, the Maruti Cricket Club, Tirupur. The 4th place இந்த ஓட கலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு திருப்பூர் டீம்மேட்ஸ் ஸ்டேஜ்க்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அவருக்கான கோப்பை மற்றும் 50,000 ரூபாய்க்கான கேஷ் பிரைஸை கலெக்ட் பண்ணிக்குமாறு கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸை ரிக்வெஸ்ட் பண்ணுறோம். இதோட பிரசன்ட் பண்ணுறதுக்கு அன்பு அண்ணன் சத்யன் அவர்களை, ராயல் ஃபுட் சத்யன் அவர்களை வெல்கம் பண்ணுறோம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஃபோக்கஸ்டாக இருக்காங்க மட்டும் பார்த்துக்கோ. பக்கத்தில் யாராவது நில்லுங்க.
ஜேபி நட்டு டிராஃபி யோகி பவனா வழங்கி ஜேபி நட்டு டிராஃபி 2025க்கான 4வது பரிசு மாருதி கிரிக்கெட் கிளப் திருப்பூர். இன்னும் நல்லா சத்தமா எனர்ஜியோட கொடுங்க அவங்களுக்கு கோப்பையும் அவங்களுக்கான பரிசையும். Thank you so much. இதனைத் தொடர்ந்து the third prize of the tournament JP Nattu Trophy 2025. This award goes to Spanton Cricket Club Kerala. அவங்களுக்கான வெற்றி கோப்பை மற்றும் கேஷ் பிரைஸை பிரசன்ட் பண்றதற்கு மிஸ்டர் சந்துரு சார், டி நடராஜன் அவர்களோட பர்சனல் மேனேஜர் மற்றும் மேடையில் இருக்கும் அனைத்து பேர்களும் இணைந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். The third prize it goes to the team Spanton Cricket Club Kerala. The all of them the மேடையில் இருக்க நம்மளோட டீம்மேட்ஸை அவங்களை கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதைத் தொடர்ந்து the runner of the tournament truly ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நேற்று இந்த டீமோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்து என்னால் நிற்கவே முடியல. எங்கேயும் என்னால் வார்த்தையே இல்லை இப்போ அவங்க உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி. பிகாஸ் the best of the tournament semi-final number 1 between Salem District Cricket Association versus Spanton Cricket Club Kerala. ஸோ எந்த அளவுக்கு அந்த மேட்ச் இருந்ததுன்னு சொல்லிட்டு நேற்று இருந்த க்ரௌட்ஸ் ரொம்ப நல்லாவே தெரியும். இட்ஸ் நைல் பைட்டிங் மேட்ச். ஸோ ஃபைனலாக டீம் 5 ரன் வித்தியாசத்தில் 2007 உலகக்கோப்பை எப்படி இந்தியா வின் பண்ணாங்களோ அதே மாதிரி அதை வச்சு தான் நான் பேசிட்டு இருந்தேன் ரன் வைஸ்ல. ஸோ அது போல வின் பண்ண டீம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் லெவல் நேரத்தில் வெல்கம் பண்றோம். செகண்ட் பிரைஸ் ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் ஜேபி நட்டு ட்ராஃபி 2025 சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் பிரசிடென்ட் லெவல். ஸோ இந்த ஸ்குவாட்ல நிறைய டிஎன்பிஎல் பிளேயர்ஸ் இருக்காங்க, பெஸ்ட் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாளில் இங்கே பார்க்குற பிளேயர்ஸ் நாளைக்கு நாளில் வருகிற நாட்களில் ஒரு டிஎன்பிஎல்ல ஐபிஎல்ல கட்டாயமாக பார்க்கலாம். ஸோ பிக் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க அரௌண்ட் தேம். ஸோ ஒரு பெரிய ஹியூஜ் சப்போர்ட் இருக்குது, கட்டாயமாக அவங்கள பெரிய ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் அப்டேட் பண்ணோம். ஸோ நேற்று டேவோட செமிஃபைனல் ஹீரோ குணசீலன். ஸோ குணாக்கும் ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக கிளாப் பண்ணுறேன். பிகாஸ் அவர் தான் ஒரு கேம் சேஞ்சர் நேற்று டேல. எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மர். வெல் பிளேட் குணா அண்ட் டீம்மேட். இந்த இரண்டாவது பரிசை இணைந்து வழங்கிய பாபு சார், செக்ரட்டரி சேலம் டிஸ்ட்ரிக்ட் கிரிக்கெட் அசோசியேஷன் மற்றும் ராஜி சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். Now it's time to call the title winner of Yogi Babu sir presents JP Nattu Trophy 2025. The winner of the tournaments, the Natarajan Cricket Club Salem. The teammates.
தேங்க்யூ ஸோ மச். ஸோ வின்னர்ஸ் அப்படின்னு பேர் சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில பில்டப்லாம் கொடுக்கலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள பாட்டு போட்டு அந்த பில்டப் கொடுத்துட்டீங்க. ஒரு மேட்ச் வந்து இந்த மேட்ச் இவங்க ஜெமினி டீம் கூட விளையாடினாங்க. ஸோ சூப்பரான ஒரு மேட்ச் அது. 15 ஓவர்ஸ் கேம், 79 ரன்ஸு. இங்கே தான் இருந்தோம் எல்லாருமே. 79 வந்து 15 ஓவருக்கு வந்து ஒரு ஈஸி நம்பர். அது முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் 79 ஒரு ஈஸி நம்பர். பட் நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஏதாவது ஒரு மேஜிக் நடந்தால் மேட்ச் வின் பண்ணலாம் அப்படின்றது முன்னாடியே சொல்லிட்டோம். அப்புறம் 79 நம்பர்ஸ் தானே கிரிக்கெட் கேம் அப்படின்னும் போது ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருந்தால் ஓகே சீக்கிரமாக கூட விளையாடி முடிச்சிடலாம். ஆப்போனன்ட் வந்து 79க்கு வந்து விளையாடுவாங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்த டீமுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சார் டாஸ் போட சீக்கிரமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் மொதல் ஓவர் கிருஷ்ணா கரெக்டா மொதல் ஓவர் வந்து ஒரு ரன்னுக்கு சூப்பராக போலிங் போட்டிருந்தாங்க. ஒரு விக்கெட் அவர் எடுத்திருந்தாங்க. கேம் அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த கேமை வந்து ஒரு 20 ரன் வித்தியாசத்தில் கேமை பிடிச்சாங்க. 79 ஒரு லோவஸ்ட் டோட்டலை வந்து டிஃபெண்ட் பண்ணினாங்க. தே ஆர் டிசர்வ்டு. உண்மையாக சொன்னால் அந்த டைட்டில் வந்து அவங்க கையில் போகிறது வந்து ரொம்ப சந்தோஷம். அந்த ஒரு கேமுக்கே அந்த டைட்டில் வந்து அவங்களுக்கு சொந்தமாக இருந்தால் நான் நினச்சேன். ஸோ கரெக்டாக அவங்களுக்கே அந்த டைட்டில் கிடைச்சிது. வெல் பிளேட் பாய்ஸ். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய டோர்னமெண்ட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரணும்னு சொல்லிட்டு நான் விசஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நவ் ஐ கால் சேலத்தின் தங்கமகன் என்னோட அன்பு அண்ணன் நட்டு அண்ணாவை வந்து நன்றி உரையாற்ற அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யோகியண்ணா அண்ணன்கிட்ட கேட்டேன் எப்படியா நீங்கள் வந்தால் மட்டும்தான் இதை வந்து ப்ரைஸ் கொடுப்பேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அண்ணன் ஒரு ஃபங்க்ஷனாக கத்தார் வரைக்கும் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருந்தார். போயிட்டு நான் சொன்ன ஒரே வாரத்துக்காக நைட்டு ட்ராவல் பண்ணி அதிகாலையில் 4 மணிக்கு இங்கே வந்தார். ஸோ அங்கே வந்து ஊர்லேருந்து வந்ததும் வீட்டுக்கு கூட போக முடியல அவ்வளோ சூழ்நிலை. நான் சொன்னதுக்காக ஒரே வாரத்துக்காக அங்கேருந்து கிளம்பி விடிய ட்ராவல் பண்ணியாக வந்திருக்காங்க. அந்த அன்புக்கு எவ்வளோ கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் ஈடாக ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லை தம்பிக்காக வந்ததுக்கு நன்றி. இந்த ஜேபி நாயுடு டிராஃபிக்கு மெயின் நிறைய ஸ்பான்சர் பண்ண நல்ல உள்ளங்களுக்கு என்ன மனமார்ந்த நன்றி. அதில் யோகி பாபு சார், யோகி பாபு அண்ணா, பாபு சார், ராஜ்குமார் சார், சக்தி அண்ணா, அப்புறம் சந்துரு பிரதர், அப்புறம் இங்கே ஸ்பான்சர் பண்ண எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. பட் இங்கே முத்து சொன்ன மாதிரி இது ஃபைனல்ஸ் மட்டும் நடக்கல. அது தான் கஷ்டம். ஏன்னா மழையினால அது வந்து எங்களால் நடத்த முடியல. மற்றபடி பசங்க பின்னாடி இருந்து நான் சும்மா அப்படியே மேம்போக்காக தான் சொன்னேன். பட் எவ்வளோ வேலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு 2-3 வாரமாக கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எவ்வளோ மழை நடந்தாலும் இந்த அடுத்த நாள் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க இங்கே இருக்கிற எல்லா பசங்களுக்கும். உங்களோட சார்பால் என்னோட சார்பாகவும் அவங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பட் இங்கே வந்திருக்கும் எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. அண்ட் சேலம் கிரிக்கெட் அசோசியேஷன் சீனியர் மேட்ச் ஆட போகிறாங்க. என்னோட பெஸ்ட் விஷஸ். கண்டிப்பாக நல்லபடியாக வின் பண்ணணும். முன்ன மாதிரி இல்லை, இப்போ வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம பசங்க பயங்கரமாக ஆடுறாங்க. பார்க்குறப்பே அந்த குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் நிறைய தெரியுது. ஸோ இங்கிருந்து நிறைய பேர் பெரிய லெவலில் ஆடணும் என்னோட ஆசை. என்னால் முடிஞ்ச அளவு கண்டிப்பாக அங்கே நடக்கும். சேலம் கிரிக்கெட் அசோசியேஷன் எனி டைம் எப்போனாலும் நீங்கள் இந்த கிரவுண்டுக்கு எப்போனாலும் நீங்கள் வரலாம். நீங்கள் எப்படி எங்களுக்கு சொல்கிறீங்களோ அதேமாதிரி நானும் உங்களுக்காக எப்போனாலும் எங்கள் கேட் ஓப்பனாக இருக்குது. உங்களுக்காக எல்லாம் பண்ணுவேன். அண்ட் இங்கே இருக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் பசங்களுக்கும் ஒன்றும் ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்தான். பட் அதை விட ஃபிட்னஸ் ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மூலதனம் அவரோட ஃபிட்னஸ் தான். டைம் வந்திருக்கும்போது இன்டர்வியூ எடுக்கும்போது ஆனால் சிஎஸ்கே அப்படின்னு, பட் அதெல்லாம் பிரான்சிஸ் கையிலடா அப்படின்னாரு. பட் இந்த வருஷம் டெல்லிக்கு ஆடுறாங்க. வாட் எவர் இட் இஸ், தலைநகரத்துக்காக போகிறாங்க. தலைமகனை வந்து பெருசாக வாழ்த்தலாம். நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் விசஸ் பண்ணிக்கிறேன்.
பிக் விஷஸ் ஃப்ரம் தி கோல்டன் ஹார்ட் இங்க இருக்கிற அனைவரும் சார்பாக பெரிய சாதனை இன்னும் நல்லா பண்ணணும்னா. ஸ்ரீ சண்முகா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக யோகி பாபு அண்ணா அவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். அடுத்தது வந்து நட்டு அண்ணா அவர்களுக்கு ஸ்ரீ சண்முகா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக ஒரு மரியாதை செலுத்துகிறோம். அடுத்தது பாபு சார் அவர்களுக்கு, அடுத்தது ராஜு சார் அவர்களுக்கு, சார் ஓட முடியாது சார் எங்க கிட்ட இன்னொன்று மறந்தே போயிட்டேன். ஸோ இந்த எல்லா நாளும் இங்கே இந்த ஃபுட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருந்தோம். இந்த ஃபுட் மெஸ் வந்து சரஸ்வதி மெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆன் டைமில் என்ன மழை நடந்தாலும் எது நடந்தாலும் சொன்ன டைமுக்கு ஃபுட்டு எல்லா டீமுக்கும் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்க செம்ம எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எங்களோட நடராஜன் கிரிக்கெட் சார்பாக எங்களோட ஃபேமிலி மெம்பர் அவரும் ஒருத்தர். ஸோ அவருக்கு என்ன மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் நேரத்தில் ஃபுட்டெல்லாம் நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எங்களுக்கு சின்ன கிஃப்ட். நான் எங்க போனாலும் அவங்க தேடி வந்துடலாம். சரஸ்வதி மிஸ் அவங்களுக்கு வந்து நடராஜன் கிரிக்கெட் கிளப் சார்பாக அன்பண்ணன் யோகி பாபா அண்ணா அவர்களோட கைகளால கணேசன் அவர்களுக்கு மற்றும் அவரோட சனுக்கு வந்து ஜெர்சிஸை ப்ரொவைட் பண்றோம். மூணு நாளுமே வந்து 3 வேலையுமே கரெக்டா கால் வந்துடும். மேல எங்க இருக்க சாப்பாடு எடுத்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் கரெக்டா போன் அடிச்சிருவாங்க. சாப்பாடு வந்துச்சு வந்துருங்க கரெக்டா. அது 8 மணி 1 மணி கரெக்டா நைட் 8 மணி. ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச்.